Hi friends, இப்போ நம்ம 5 types of lines தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக். இந்த ஜிக்ஸாக்ல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரும். அப்புறமா கார்னர் வரப்போ அந்த ஃபூட்டை மேலே தூக்கி விட்டுட்டு பேப்பரை வந்து நம்ம திருப்பிடணும். மறுபடியும் ஃபூட்டை கீழே போட்டுட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்புறம் திரும்ப கார்னர் வரப்போ அதே மாதிரியே ஃபூட்டை மேலே தூக்கிட்டு பேப்பரை நவர்த்திட்டு அப்புறம் ஃபூட்டை கீழே போட்டு அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணும். இந்த மாதிரி மேலே கீழேன்னு ஜிக்ஸாக் லைன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து நம்ம திருப்பி பார்க்கும்போது கரெக்டாக அந்த நீடிலோட அந்த டாட்டாக தெரியும். அது வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்துடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்கொயர் லைனுக்கு போகணும். ஸ்கொயர் லைனில் எப்படி வரோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நேராக லைன் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா கார்னர் வரும். திரும்ப மேலே ஒரு லைன் போயிட்டு மறுபடியும் கார்னர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரும். மறுபடியும் கார்னர் வந்துட்டு கீழே ஒரு லைன் வரும். இது நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா பானைக்கெலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் வந்து நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கார்னர் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்கொயர் லைன் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுலேயும் கார்னர் வரப்போ நீடியில் கீழே இறக்கிட்டு ஃபூட்டை மேலே தூக்கிட்டு அப்புறம் பேப்பரை திருப்பிக்கணும். மறுபடியும் ஃபூட்டை கீழே போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். இதையே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா நம்ம எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரியும். இது நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம், லைன் கோனெல்லாம் போகாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேவ் லைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வேவ் லைன் வந்து ஒரு அலை மாதிரி இருக்கும். மேலேயும் கீழேயும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா தச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து லூப் லைன். இதுவும் நமக்கு அழகாக வந்திருக்கு அலையா. அதுக்கப்புறம் தான் லூப் லைன் போடணும். நம்ம இது எல்லாமே ஒரே நாளில் தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும், இல்லை 2 டேஸ் ஆகும். நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போங்க. இப்போ வந்து லூப் லைனு இது வந்து வளையமாக வரும். இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கஷ்டமான ஸ்டிச்சஸாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்கொயர் ட்ரையாங்கிள் லைன்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் வளைவு வரப்போ நம்ம ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கை நல்லா பழகிடுச்சு, மிஷின் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லூப் லைனும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கர்வ்டு யூ லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து யூ ஷேப்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக கார்னர் வரப்போ நீடியில் கீழே இறக்கிட்டு தான் நம்ம வந்து ஃபூட்டை தூக்கி விட்டுட்டு அப்புறமா பேப்பரை நவர்த்திட்டு ஃபூட்டை கீழே இறக்கிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த 5 லைனும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.